அதிமுக டாக்டர் ராமதாஸை கண்டு விக்கிரவாண்டியில் பலகீனப்பட்டதில் நான்வன்னியர்கள் சப்போர்ட்டை வடதமிழத்தில் இழந்துட்டாங்க. அதிமுக மேற்கு மண்டலத்தில் ஈரோடு கிழக்கில் சீமானுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, நீ களத்துக்குள்ளே வராததில் நான் வெள்ளாள கவுண்டர் சப்போர்ட்டை இழந்துட்டாங்க. இந்த ரெண்டும் சீமானுக்கு கூடியிருக்கு. செங்கோட்டையனை பாஜக தான் ஏற்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? செங்கோட்டையனுக்கு எடப்பாடியோட காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுல லாபம் இல்லை. ஈரோடு கிழக்கில் நான் தெளிவாக சொல்கிறேன், செங்கோட்டையன் கள அரசியலில் புரிஞ்சவர். ஈரோடு கிழக்கில் சீமான் நிற்க வராரு. நிற்க வரும்போது அவர் 8.3 எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக தன் பிரச்சார பலத்தால் ஒரு 5% உயர்த்துவார். ஃபுல் ஃபைட் பண்ணி நாம தான் ரெண்டாவதுன்னு நிரூபிக்கணும்னு செங்கோட்டையன் சொன்னார். இவர் களத்தை விட்டு ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ களத்தை விட்டு ஓடுனதுனால சீமானுக்கு ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அந்த லிவரேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடச்சிடுச்சு. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியங்கிற லிவரேஜ் கிடச்சிடுச்சு. தென் தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் கிடச்சிடுச்சு. இந்த இடத்த சீமான கமல்ஹாசன் தினகரன் மாதிரி நாமளும் வளர விட்டது தப்புங்கிறது செங்கோட்டையனுக்கு கருத்து. எடப்பாடி செங்கோட்டையனும் ஸ்பிளிட் ஆனால் பன்னீரும் எடப்பாடியும் ஸ்பிளிட் ஆகி 33-20 போன மாதிரி இது 20-12 போயிடும். ஸோ மொத்தமாக அதிமுகவில் ஒரு அக்செப்டன்ஸ் வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ இதில் எதிர்த்து அப்பாவுக்கு ஆதரவாக போனால் ஸ்டாலினுக்கு கைக்கூலி ஏஜென்ட்னு ஒரு வார்த்தையில் எடப்பாடி தூக்கி போட்டுட்டு போயிடுவாப்புல. வைகை செல்வனை வச்சு பேசினதை பேசிட்டு போயிடுவாப்புல. ஸோ இந்த இடத்துக்குள்ளே பவர் பொலிட்டிக்ஸில் செங்கோட்டையும் ஒரு முக்கியமான ஆளுன்னு எடப்பாடியும் என்டால்ஸ் பண்ணுறாப்புல. அதிமுக உள்ளுக்குள்ளே இருந்து தான் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். அதிமுக என்ன நிலையில தான் இருக்காங்க, இப்ப என்ன முடிவுல இருக்காங்க? அதிமுக டாக்டர் ராமதாஸை கண்டு விக்கிரவாண்டியில் பலகீனப்பட்டதில் நான்வன்னியர்கள் சப்போர்ட்டை வடதமிழத்தில் இழந்துட்டாங்க. அதிமுக மேற்கு மண்டலத்தில் ஈரோடு கிழக்கில் சீமானுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, நீ களத்துக்குள்ளே வராததில் நான் வெள்ளாள கவுண்டர் சப்போர்ட்டை இழந்துட்டாங்க. இந்த ரெண்டும் சீமானுக்கு கூடியிருக்கு. இது கமல்ஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி சீமான் வளர்ந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் பலகீனப்படுத்திட்டாரு. அது 26 தேர்தல் முடிவில் தெரியும். ஓகே, இப்போ மீண்டு எழுந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? எடப்பாடி மீண்டு எழுதுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் துணிச்சலா கலைஞர் ராணிப்பேட்டையில் ராமதாஸை 3வது அனுப்புன மாதிரி, ஆற்காட்டு வீராசாமியை நிறுத்தி 3வது அனுப்புன மாதிரி இவர் ராதாகிருஷ்ணன் சிவி சண்முகத்துக்கு அண்ணன், சிவி சண்முகத்தையே ஆப்ரேட் பண்ணுறது அவர் தான் ரியல் பவர்னு சொல்கிறாங்க. அவரை நிறுத்தி 2வது இடத்தை தக்க வச்சுருக்கணும். 2வது இடத்த ராமதாஸுக்கிட்ட விட்டதில் அங்கே வன்னியர் பறையர் போலரைசேஷன் ஆயிட்டு அந்த போலரைசேஷனை தடுக்க முடியாதவராட்டு எடப்பாடி பலகீனப்பட்டுட்டார். ராமதாஸை கண்டு பயந்து ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி. சீமான் துணிஞ்சு ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானாட அடிக்க சொன்னேன், ராயராஜ் சொன்ன காஸ்ட் சர்டிஃபிகேட் ஏன்ட்டு கேட்குறேன்னு துணிச்சலாக களத்தில் நின்னாருன்னு நான்வன்னியர்கள் மத்தியில் சீமான் ஒரு லீடருங்கிற இமேஜ் ஏறிட்டு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டுட்டாரு நான்வன்னியர்கள்ட்ட. ஓகே, ஒரு பக்கம் ஓட் போலரைசேஷன் இருக்கு, இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்குற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் கூட்டணி கணக்குகள், என்டிஏவோட கூட்டணி போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் எதிர்கட்சியா பிரதானமாக இங்கே இருக்காங்க அதிமுக. அவங்க தான் பிரதானமான எதிர்கட்சி இன்னைக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போறாங்க? சமாளிக்கிறது கஷ்டம் மேடம். ஏன்னா திமுக அணி இன்டாக்டாக இருக்குது. இவர் ராமதாஸ் கிட்ட சரண்டர் ஆகிறதுக்காக பிரேமலதா அம்மையாரை இன்சல்ட் பண்ணி பேசிட்டாரு. அது தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க. அந்த மக்களோட உணர்வை, தெலுங்கு தாய்மொழி சகோதரர் மட்டுமில்லை, கேப்டன் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர், அவர் மேலே பட்டுதல் உள்ள மறவர், முத்தரையர், பல இளைஞர்களுமே இவர் மேலே கொதிச்சிட்டாங்க. அந்த உணர்வை பிரேமலதா அம்மையார் காட்டும்போது அவங்க திமுக கூட்டணிக்கே ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு போகிறதுக்குள்ள வாய்ப்பு இன்னைக்கு உருவாயிற்று. சமீபத்தில் திமுக நிறைய பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு திருமாவளவனுக்கு தெரியுது, காங்கிரஸுக்கு தெரியுது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு. இவங்களும் அதே இன்டாக்டாக இருக்கக்கூடிய திமுக அணி கூட போனால் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு கூட போகலாம். ஸோ அது எடப்பாடிக்கு பெரிய செட்பேக்கு. அடுத்து அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் தான் எதிர்கட்சி தலைவராகிறதுக்கும்
வன்னியர்களின் பெரிய சக்தியாட்டு 10.5 கேட்டு வன்னியர்களுக்கு உறுதியான தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸை நோக்கி தான் போவார். ராமதாஸை நோக்கி தான் படையெடுப்பார். அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டாக்டர் ராமதாஸ் தான். இங்கே ஏசி ரூமில் இருந்து களம் தெரியாத சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்களுக்கெல்லாம் அந்த ராமதாஸுக்கு முக்கியத்துவம் தெரியாது. களம் தெரியாத சுமன் ஸ்ரீராமன் 2024 சீமான் 2% தான் எடுப்பாருன்னு சொன்னார். மற்றபடி ஒரு வெஸ்டர்ன் ஜீனியஸ், அதுக்குள்ளே நான் வரல, இந்த இதுக்குள்ளே மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ நான் ஏன் சுமந்து சொல்கிறோம்னா, சுமந்து மாதிரி இங்கே பேசக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எடப்பாடிக்கு தேவை அரசியல் பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு, எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் எதிர்க்கட்சி தலைவராதுக்கும் டாக்டர் ராமதாஸ் தான். டாக்டர் ராமதாஸை நோக்கி தான் எடப்பாடி பழனிசாமி நகர்வார். ஓகே, அப்படி நகர்ந்து அவங்க ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியா அது இருக்காது. நகர்வார்னு தான் சொல்ல முடியும் மேடம். ஓகே, ராமதாஸ் அங்கே நிற்பாரா? எடப்பாடியை வீழ்த்தினாதான் நாளைக்கு அன்புமணி சிஎம் ஆக முடியும். சீமான் சிஎம் அதுக்கு ஆசைப்பட்டு ஸ்டாலினா சீமானி போல்டாக அடித்து நிற்கிறாரு. தந்தை பெரியாரே ஏற்று நிற்கிறாரு. அப்போ நம்ம பையன் நாளைக்கு சிஎம் ஆகணும்னாலும் எடப்பாடி வீழ்ந்தாதான் ஸ்டாலினுக்கு எதிராக நம்ம பையனுக்கு சிஎம் வாய்ப்பு வரும்னு எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு 40 சீட்டை வாங்கிட்டு போகிறாரா? இல்லை எடப்பாடியை பலகீனப்படுத்தி நம்ம 24 அவரை முடிச்சு கட்டிடலாம்னு நினச்சோம், முடியலை. இப்போ விக்கிரவாண்டியில் பயந்தவரை 26 முடிச்சு கட்டிடலாம் அரசியல் நினைக்கிறாராங்கிறது அவர் எடுக்கிற முடிவில் தான் மேடம் தெரியும். செல்லூர் ராஜு அவர்கள் சமீபத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன தவறு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்போ என்டிஏவோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுல. எடப்பாடி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க மாட்டார். அவர் பிஎம் கேண்டிடேட்டாக இருக்கும்போது காலவாரிட்டு போன எடப்பாடி பழனிசாமியை மோடி சிஎம் கேண்டிடேட்டாக சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்போ சிஎம் கேண்டிடேட்டா யார் இருப்பாங்க? ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு நகர்றாங்க. என்டிஏ கூட்டணியில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். யார் இருப்பாங்கிறது இவங்க டேம்ஸுக்கு, இவங்க ஆஃபருக்கு யார் வராங்களோ அதை தன்மையில் 29 மக்களவையில் ஜெயிக்கிறதுக்கு யாரை முன்னிறுத்ததுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அடிப்படையில் இருக்கலாம். செங்கோட்டையானா கூட இருக்கலாம். எப்படி இருக்குங்கிறது அப்போ தான் சொல்ல முடியும். அப்போ அண்ணாமலை இருக்க மாட்டாரா? செங்கோட்டையன் தானா? அண்ணாமலை மோடிக்கு வேல்யூ அடிஷன், பவர்ஃபுல் பாஜக லீடர். அதை தாண்டி 29க்காக அடிஷ்னல் ஃபோல்ஸை உள்ளே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. அண்ணாமலை உள்வீட்டு தலைவர், உள்வீட்டு ஃபோல்ஸு. அடிஷ்னல் ஃபோல்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு சிஎம் கேண்டிடேட்டு ஆஃபரை கொடுக்கறதுக்கு தான வாய்ப்பு தான் அதிகம். அண்ணாமலையே அதை புரிஞ்சுக்குவார். அண்ணாமலையே அதுதான் ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ்ன்னு நினைப்பார். ஓகே, ஆனால் இப்போ செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இல்லைன்னா ஒரு யாரை நிறுத்துகிறோமோ அவரை வச்சு அடிஷ்னல் ஓட்டு 29க்கு வரணுங்கிற அடிப்படையில் இருக்கும். புரியுது. அப்போ செங்கோட்டையனை பாஜக தான் ஏற்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து? செங்கோட்டையன் அவர் ஏங்குறாரு. செங்கோட்டையனுக்கு எடப்பாடியோட காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுல லாபம் இல்லை. ஈரோடு கிழக்கில் நான் தெளிவாக சொல்கிறேன், செங்கோட்டையன் கள அரசியலில் புரிஞ்சவர். ஈரோடு கிழக்கில் சீமான் நிற்க வராரு. நிற்க வரும்போது அவர் 8.3 எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக தன் பிரச்சார பலத்தால் ஒரு 5% உயர்த்துவார். அது நிரூபிச்சிருக்காரு அதை. அப்போ அவர் 13 ஆயிட்டாருன்னா ஈரோடு கிழக்கில் அதிமுக 23 எடுத்திருக்குது. 5 குறைஞ்சுன்னா 18க்கு போயிடும். அப்போ சீமானுக்கும் எடப்பாடிக்குள்ள வித்தியாசம் ஈரோட்டிலே கொங்கு மண்டலத்திலே ஒரு 5% ஆகி போகும். இதை தவிர்க்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வரல. செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்திலே களத்துக்குள்ளே வரலன்னா நம்ம பயந்து ஓடிட்டோன்னு சொல்லுவாங்க. நமக்கு எதிரான கட்சிக்காரங்க, எதிரான சமூக பின்னணி கொண்டவங்க நம்மளை நக்கல் அடிப்பாங்க, நையல் அடிப்பாங்க. ஓடிட்டாங்க ஐயா, பெரிய கவுண்டரும் ஓடிட்டாங்க, சின்ன கவுண்டரும் ஓடிட்டாங்க, சீமான் சுத்த வீரன் களத்துக்குள்ளே இருக்கான்னு நக்கல் அடிப்பாங்க. அப்போ சீமானுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அது பெரிய பூஸ்ட் ஆயிரும். குறிப்பாக அது நான்வெள்ளாள கவுண்டர் மத்தியில் பெரிய பூஸ்ட் ஆகும். சமூக சூழ்நிலை களத்தில் அப்படி தான் இருக்குது மேடம். நான் அதைத்தான் சொல்கிறேன். ஏசி ரூமில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது மேடம். நம்ம களத்தில் இருந்து வந்தோம்னால எனக்கு தெரியும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஃபுல் ஃபைட் பண்ணி நாம தான் 2ஆவதுன்னு நிரூபிக்கணும்னு செங்கோட்டையன் சொன்னார். இவர் களத்தை விட்டு ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ களத்தை விட்டு ஓடுனதுனால சீமானுக்கு ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அந்த லிவரேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடச்சிடுச்சு. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியங்கிற லிவரேஜ் கிடச்சிடுச்சு. தென் தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் கிடச்சிடுச்சு. இந்த இடத்த சீமான கமல்ஹாசன் தினகரன் மாதிரி நாமளும் வளர விட்டது தப்புங்கிறது செங்கோட்டையனுக்கு கருத்து. நீங்கள் களத்தை விட்டு ஓடி பலகீனப்பட்டு நிற்கிறீங்க, என்னமோ உங்கள் தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிறது செங்கோட்டையனுக்கு ஆணித்தரமான கருத்து. இப்போ அதை என்டால்ஸ் பண்ணுற மாதிரி தேமுதிகவும் எடப்பாடியை விட்டு போயிட்டாங்க. ஒரு 3% ஓட்டு பலம் 5 இருக்குன்னு என் கணக்கு. பட் ப்ரூவ்டு ஓட்டு 3 வைங்க, இல்லை 2.6 வைங்க. 1% கூட இருக்காதுன்னு சொல்கிறாங்களே, அது தவறானது. ஏன்னா விஜய் பிரபாகரனுக்கு சிம்பதியில் தான் அங்கே ஏறி வந்ததுங்கிறது மனச்சாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். தூத்துக்குடி எடுத்துட்டிங்கன்னா விளாத்திக்குளம், வட்டப்படாரம், கோயில்பட்டி இங்கெல்லாம் தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டனை வச்சு தான் அதிமுக நல்ல ஓட்டு வந்தது. யாரும் சொல்லாண்டா மேடம், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் பொதுவான ஆள் தானே,
தேமுதிகவும் இல்லை அதிமுகவும் இல்லை. அவருக்கு டெபாசிட் கிடைச்சது கேப்டனுக்கு சிம்பதி, இது சுருளிபுதூர் ராஜபாளையம் சங்கரங்கோயில் ஓட்டு தானே அவர் ஒத்துக்கிட்டா ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிடுங்க மேடம். கண்டிப்பாக வந்து இது உளுந்தூர்பேட்டையிலையும் திருக்கோயிலூர்லையும் வந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டனுக்கு சிம்பதி ஓட்டில் தான் அதிமுக லீட் பண்ண முடிஞ்சுது. பட் இதை வந்து எடப்பாடி ஒத்துக்கல, எடப்பாடிகிட்ட இருக்கக்கூடிய கேபி முனுசாமி ஒத்துக்கல, சிபி சண்முகம் ஒத்துக்கல. அவங்க வந்து கேப்டனையும் வந்து துச்சமாக மதிக்கிறாங்க. அது ஓட்டு விழுந்தது ஆதாரம் விஜய் பிரபாகரனுக்கு விருதுநகர்ல வெற்றி வர கொண்டு போனதான் ஆதாரம். ஓகே, அப்ப 1% கூட வாக்குகள் இல்லை அப்படிங்கிறதோ, இல்லை தேமுதிக அதிமுக விட்டு வெளியே போனா அதிமுகவுக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது அப்படின்னு சொல்றது எல்லாமே வெறும் வெற்றுவாதம் தான். வெறும் வெற்றுவாதம் தான். எடப்பாடி விழுந்துட்டாரு, சீமானை கூட எதிர்கொள்ள முடியாம போனதுல நான் வெண்ணியார் நான் வெள்ளாள கவுண்டர்கிட்ட பலகீனப்பட்டுட்டாரு. பலகீனமான தலைவர் எடப்பாடி பழனிசாமி, போல்டான தலைவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி. சீமான் போல்டான தலைவர், களத்தில் நின்று ஸ்டாலின் எதிர்க்கிற தலைவர்னு நான் வெண்ணியார் நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியில் இமேஜ் விழுந்துட்டுங்கிறது தான் தேமுதிகவுக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லை, மத்திய சென்னையில் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல, திருவள்ளூரில் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல, தஞ்சாவூரில் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல, கடலூரில் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல. அங்கே வெற்றி வாய்ப்பு வந்த சொந்த செல்வாக்கில் வெற்றி வாய்ப்பு வந்த இடத்துல அதிமுக நிர்வாகிகள் வந்து திமுக விட கைகுலுக்கிக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இனிமே எடப்பாடியை நம்பி என்ன இருக்குதுங்கிற எண்ண ஓட்டமும் தேமுதிகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அப்போ ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு சொல்றது மீண்டும் வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரணும் அப்படிங்கிறது இல்லாட்டி செங்கோட்டையன் தலைமையில் மற்றும் ஒரு அதிமுகவா இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது இதெல்லாமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதற்கான முயற்சிகள் நடக்குது. ஓகே, அது எடப்பாடியும் ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருக்கிறார். தனியா ஸ்பிளிட்டான ஒரு அதிமுக மாதிரியா? அவரும் ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருக்கத்தானே செய்கிறாரு. அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. அதே வேளை 10.5 கொடுத்தாருன்னு வன்னியர்கள்ட்ட பெரிய ஆதரவு இருக்குது. 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்தது பெரிய அநீதின்னு வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்கள் அவரை பார்க்குறாங்க. பிசியில் ஒரு மாற்றத்தை பண்ணாமல் அநீதி இழைச்சிட்டாரு, யாரையோ காப்பாற்றுறதுக்கு தப்பு பண்ணிட்டாருன்னு யாதவர், செங்குந்தர், முத்தரையர், விஸ்வகர்மா போன்ற சமூகங்கள் அவரை பார்க்குறாங்க. இப்படி எதிர்ப்பு அவருக்கு இருந்தாலும் நம்போன்றவர்கள் அந்த எதிர்ப்பை தந்தை பெரியார் போல் எதிர்பார்ப்பு இல்லாமல் சமூகங்களுக்காக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலும் அவருக்கும் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலையும் வன்னியர்கள் மத்தியிலையும் ஆதரவு இருக்கத்தானே செய்யுது. அதை நம்ம இல்லைன்னு உதாசீனப்படுத்த முடியாது இல்லையா? ஸோ அப்போ அவரையும் தவிர்த்துக்கிட்டு ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய அந்த அரசியலும் நடக்காது. அவரை முன்னிறுத்தி நாடார் எதிர்ப்பு, முக்குலத்தோர் எதிர்ப்பு, நான் வெண்ணியர் எதிர்ப்பு, நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பை வச்சுக்கிட்டும் ஸ்டாலினை தோற்கடிச்சிட முடியாது. ஸோ அவரை முன்னிறுத்தினாலும் மோசம், அவரை இல்லாமலும் முடியாதுங்கிற லெவலில் அவர் இருக்கார். ஓகே ஓகே, ஆனால் தனியாக ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுக மாதிரி. அதற்கான முயற்சிகள் நடக்குது. ஓகே ஓகே, சாத்தியமா அது? ஆனால் சாத்தியப்படுமா? போக போக தெரியும், ஒரு நாட்களில் தான் அதை நம்ம சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஸோ அப்போ 2026 பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கணக்குகள் பேசுறது அப்படிங்கிறது இப்பவே பேச ஆரம்பிச்சிருவாங்களா எல்லாரும்? இப்போவே பலரும் பல கட்டுக்கதைகளை அவங்க விருப்பத்துக்கு தக்கன ரீல்களை விடுவாங்க. நான் ஒரு பிளேயர், வெறும் அரசியல் விமர்சகர் அல்ல. அதனால நான் களத்துக்குள்ள வந்து சில வேலைகளை செய்யறதுனால நான் சொல்றது 10 கெட்டு சரியா வரும். நான் ஒரு பிளேயர். அதனால தான் கேட்கிறேன், பின்னாடியே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு. பலரும் பல விதமா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல இப்ப எல்லாத்துக்குமே பெரிய இடியாப்ப சிக்கல் வந்து சீமான் தான் வந்து கமல்ஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி 16% மேல வளர்ந்துட்டங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. ஸோ அப்போ அவரு இப்ப 8 தானே சார் இருக்கு, 8 எப்படி சார் அப்படியே 16 மாறும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்குமே ஒரு 2% இல்ல 1.5% தானே அவங்க வளர்ந்து வந்து. கேள்வி நியாயமான கேள்வி மேடம், நான் ஆமோதிக்கிறேன். அவருக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 1% இருந்த அவர் கமலஹாசன் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரை விட்டு ஓடுனாலையும் தினகரன் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரை விட்டு ஓடுனாலையும் அவங்க 2 பேரும் இன்னைக்கு தாக்கு பிடிச்சி பிரைமரி ஃபோர்ஸாக நிற்க முடியாத சூழ்நிலையில் இவர் பிரைமரி ஃபோர்ஸாக நிற்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கையும் விட்டு ஓடுனதில் எடப்பாடி ஒரு 4-5% வாக்கு குறைஞ்சிட்டாரு, நான் 4-5 ஏறிட்டேன்னு அவர் கருதுறாரு மேடம். ஓகே ஓகே, இந்த எடப்பாடி விழுந்துட்டாருன்னு அவர் உறுதியாக நம்புறாரு. விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடுனதில் விழுந்துட்டார். மீண்டும் நான் ஜாதியை வச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் வெண்ணியர் மத்தியிலும் நான் வெள்ளாளர் கவுண்டர் மத்தியிலையும் எடப்பாடி ஒரு துணிச்சலற்ற கோழைத்தனமான தலைவர், சீமான் ஒரு போல்டான லீடருங்கிற இமேஜ் விழுந்ததாட்டு சீமான் உறுதியாக நம்புறாரு. அப்படி நம்புறாரு அப்படின்னாலுமே அது மொத்தமும் சீமானுக்கு மட்டும்தான் வரும்னு என்ன கேரண்டி இருக்கு? விஜய்ன்ற ஒரு பிளேயர் இருக்காங்க, என்டிஏ அது எல்லாருமே தங்கள் பலத்தை வந்து 26ல நிரூபிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. திமுக அணியில் ஸ்டாலின் சுப்ரீம்ங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டுறாங்க.
தேமுதிக கூட ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்டு, எடப்பாடியை வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தது நம்ம இன்னைக்கு பேசுறதுலே தெரியுது. ஆனால் இங்கே எடப்பாடி தலைமை தேராதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால எடப்பாடி இல்லாமலும் முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன். அவருக்கும் வன்னியர் சப்போர்ட்டு, வெள்ளாள கொன்ற சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடியை பயன்படுத்தி எடப்பாடியை முன்னிலைப்படுத்தாமல் தான் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியும். செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல அப்பாவு அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. அண்ட் அடுத்த நாளே வந்து சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது அதற்கு ஆதரவாகவும் அதிமுகவோட இருந்து வாக்களிக்கிறாரு. திரும்பவும் வந்து தனிமையில போய் அது பேசுறாரு. அதிமுகவை மொத்தமாக பிடிக்கும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி செங்கோட்டையனும் ஸ்பிளிட் ஆனால் பன்னீரும் எடப்பாடியும் ஸ்பிளிட் ஆகி 33-20 போன மாதிரி இது வந்து 20-12 போயிடும். ஸோ மொத்தமாக அதிமுகவில் ஒரு அக்செப்டன்ஸ் வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ இதில் எதிர்த்து அப்பாவுக்கு ஆதரவாக போனால் ஸ்டாலினுக்கு கைக்கூலி ஏஜென்ட்னு ஒரு வார்த்தையில் எடப்பாடி தூக்கி போட்டுட்டு போயிடுவாப்புல. வைகை செல்வனை வச்சு பேசினதை பேசிட்டு போயிடுவாப்புல. ஸோ இந்த இடத்துக்குள்ள பவர் பொலிட்டிக்ஸில் செங்கோட்டையும் ஒரு முக்கியமான ஆளுன்னு எடப்பாடியும் என்டால்ஸ் பண்ணுறாப்புல. அதிமுக உள்ளுக்குள்ளே இருந்து தான் ஃபைட் பண்ணணுன்னு நினைக்கிறார். இது குளத்துக்கூடன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுகங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்து தான் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.